வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொடி, ரொம்ப உடம்புக்கு நல்லதான பொடி. என்னென்னு கேட்டேன்னா நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் வச்சு பொடி. இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. விட்டமின் சி நிறையா இருக்கிற ஒரு பொடி. இது வந்து சாதத்தோடையும் சாப்பிட்லாம், நீங்கள் இட்லி தோசையோடையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. மிளகு காரம் தான் இதுக்கு நிறைய இருக்கணும். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் மிளகு போடுங்க. டீஸ்பூனால் போடும். 4 மிளகா வத்தல் போடுறேன். இல்லை எங்களுக்கு மிளகு காரம் ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறவா நீங்கள் வந்து மிளகாய் எடுத்துட்டு மிளகு ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நிறைய எண்ணெய் விட்றாதீங்க, ஒரே 1 ஸ்பூன் விட்றேன். இதில் 2 பெருங்காயம் போட்டுடுறேன். ரொம்ப எண்ணெய் போட்டுட்டேன்னா இது வந்து அப்படியே என்ன சொல்கிறது, மூட்டை கட்டின மாதிரி ஆகும். அப்போ அது நல்லாவே இருக்காது. ஸோ இதனால் இப்படியே இதை வறுத்துடலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் கூட விடல, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் விட்டேன். இந்த லெவல் இருக்கிறதே இதில் வந்து நல்லா ஒரு 2 ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலை க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துட்டுருக்கோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா சின்னதாகவே தான் வச்சுன்னு வறுக்கிறேன். உங்களுக்கே தெரியும். பெருசாக வச்சுக்காதீங்கோ. இது கருவேப்பிலெல்லாம் வறுபடாது. பருப்பும் தீஞ்சு போயிடும். அப்புறம் நமக்கு எல்லாமே ஒரு வாசனை வந்துடும். நொசுக்குன்னு இருந்ததுன்னா நல்ல கிறிஸ்பாக வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத எடுத்துகிட்டு இதில் அப்படியே போட்டுருவோம். புளி எதுக்கு அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது வந்து நெல்லிக்காயில் வந்து துவர்ப்பு நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் புளிப்பு இருந்து காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் குழந்தைகள்லாம் வந்து அதை சாப்பிட மாட்டா. அது வந்து ஒரு மாதிரி கசக்கிறது வேண்டாம் அப்படின்ட்டுருவா. இந்த ஒரு துளி புளியும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துட்டேன்னா சின்னதாக எடுத்துக்கோங்க போகிறோம். இப்போ நான் எடுத்துட்ட அளவுக்கு ஒரு சின்ன கோலி குண்டு தான் எடுத்துட்டேன். அந்தளவுக்கு போகிறோம். கோலி குண்டு கூட சொல்ல முடியாது, ஒரு சுண்டக்காய் லெவலில் எடுத்துக்கோங்க போகிறோம். ஸோ இது நல்லா வறுத்துட்டோம். அத்தாலே தெரியறது இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் எத்தனை நாழி ஆகுமோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி அடுப்பை சின்னதாக வச்சுன்னு பண்ணிவிடுங்க. கருவேப்பிலெல்லாம் இப்படி நல்லா இதாக இருக்கணும். இதை ஒரு தட்டில் எடுத்துப்போம். இது என்னென்னா முழு நெல்லிக்காய். இது நல்ல கேரட் திருகலில் வச்சு திருகியிருக்கேன். இதை அப்படியே போடலாம். இது எத்தனை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்து இது மாதிரி திருகி வச்சுருக்கேன். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது எண்ணெய் விட்டுறாதீங்க, ஒன்றுமே வேண்டாம். அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ரெஷ் நெல்லிக்காய் வாங்கி திருகி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரையாக இருக்கிற நெல்லிக்காய், காய வச்ச நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக ஈரம் போயிடணும் இதில். ஸோ இது மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். கையில் தொட்டு பாருங்க, ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லா ட்ரை ஆகிடுதுன்னு அர்த்தம்.
இது நல்லா காஞ்சிடுத்து ஆற விட்டு இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். இதோட கூட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம். ஃபைன் பவுடராக வேண்டாம், கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கிற மாதிரி நான் பொடி பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இதுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சின்ன டீஸ்பூன் தான் போடுறேன். எல்லாத்தையுமா சேர்த்து ஆறுனப்புறமா பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் பொடி பண்ணியாச்சு. நல்லா சுட சுட சாதம் எடுத்துக்கோங்க. அரி போட்டு நெய்யாக நல்லெண்ணெய் விட்டு ஜோராக பிசைஞ்சு சாப்பிட்ருவோம். யாரோ ஒருத்தர் என்னை கேட்டால், அதாவது அன்றைக்கி அந்த பூரி வந்துருந்தது, அது இல்லை மேங்களூர் பன்ஸ், அது பண்ணி அன்றைக்கி நன்னா அதை பிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து சட்னிலாம் வச்சு காமிச்ச கையோட யாரோ கேட்டால், நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்டு காமிச்சிருக்கலாம் இல்லை மம்மி, நிறையா வீடியோவில் அவள் சமைக்கிறவா அதை சாப்பிட்டே தான் காமிக்கிறா, நீங்கள் ஏன் சாப்பிட்டு காமிக்கல அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தா. ஆக்சுவலி என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் சாப்பிட்டு நான் பண்ணதை இது பண்ணுறதை விட யாரான்னு என் கூட இருக்கிறவா சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லச்சே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன். ஒன்று என்னோட கூட எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கால அவளுக்கு கொடுப்பேன், இல்லை என் பொண்ணுக்கு கொடுப்பேன். யாரான ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அவள் நல்லா இருக்குன்னு சொன்னான்னா ஜோராக இருக்கும். இது பிசைஞ்சு எல்லோரும் சாப்பிட்ருங்க. நான் அவளுக்கு தான் கொடுப்பேன், நான் நிச்சயமாக சாப்பிட மாட்டேன். சாரி. ஏன்னா எனக்கு ஆன் கேமராவுக்கு முன்னாடினே இல்லை, நான் பண்ணதை யாரான்னு ஃபஸ்ட்டு இன்ஃபேக்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுற பொண்ணையே கூட முதல்ல அவளை தான் சாப்பிட சொல்லுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல எப்படி இருக்குன்னு அப்படின்னு. அவள் சரியாக இருக்குன்னா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது மாதிரி எனக்கு சாப்பிட்றது வழக்கமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லிட்டு பாருங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இந்த பொடியும் நீங்கள் எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.